ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் வந்துட்டு கேஷ் போனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி கான்டெஸ்ட் ஷேரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கேஷ் போனஸ் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை11 சர்க்கிள் ஆப்பில் வந்துட்டு நிறைய கேஷ் போனஸ் தருவாங்க. லைவாக என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 51 ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கூப்பன்ஸ் வந்துட்டு மை11 சர்க்கிளில் கிடைக்கும். பட் மற்ற ஆப்பில் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதான் ஒரு மேஜர் பெனிஃபிட் இந்த ஆப்பில். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த மாதிரி கூப்பன் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதை வித்ட்ரா பண்ண முடியாது. பட் மேலே டோட்டல் பேலன்ஸில் இது ஆட் ஆகிருக்கும், பட் வித்ட்ரா பண்ண முடியாது. எதை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்னிங் பேலன்ஸ்னு இருக்குது இல்லையா, அந்த பேலன்ஸ் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். போனஸை பண்ண முடியாது. அந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஏதாவது கான்டெஸ்ட் விளையாண்டு ஜெயிச்சா மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ரீயாக கான்டெஸ்ட் சேர்ந்துக்கலாம். உங்கள் சொந்த காசை போடாமல் அந்த கேஷ் போனஸை வச்சு ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் சேர்ந்து நீங்கள் விளையாண்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச் இருக்குது, சரிங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறேன், சரியா? ஸோ டீம் க்ரியேட் பண்ணிட்டு இந்த கேஷ் போனஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் வந்து குயிக்காக எடுக்கிறேன். இன்கேஸ் இந்த ஆப்பில் வேறு எது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு சேவ் டீம் கொடுங்க. டீம் வந்து க்ரியேட் ஆயிருமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் எல்லாம் வந்துடும். எந்த கான்டெஸ்ட்டில் சேரணுமோ அந்த கான்டெஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்க கான்டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒன்று இன்னொருத்தர் விளாட்ற மாதிரியான 2 ஸ்பாட் கான்டெஸ்ட்டு. 16 ரூபா என்ட்ரி, ஜெயிச்சா 26. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் என்ட்ரி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆஃபர் கேஷ் 16 வில் பி யூஸ்டு. ஸோ இந்த கான்டெஸ்ட் வந்து 16 ரூபா என்ட்ரி. இந்த 16 ரூபா எங்கேருந்து போகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் போனஸ்லேருந்து தான் போகும். என்னோட பேலன்ஸ்லேருந்து போகாமல் அந்த கேஷ் போனஸை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கும். கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்கணும். ஜாயின் கான்டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா கான்டெஸ்ட் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட்டில் ஒரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ போயிட்டு அந்த கூப்பன் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். 35 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51 ரூபா இருந்திருக்கும், இப்போ 35 ரூபா இருக்குது. ஏன்னா நம்ம 16 ரூபா யூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க 35 நீங்கள் கான்டெஸ்ட் சேர யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே 35 ரூபா இருக்குது, நான் வந்துட்டு ஒரு 40 ரூபா கான்டெஸ்ட் சேரணும் அப்படின்னா அப்போ அந்த பேலன்ஸ் இருக்க 5 ரூபா மட்டும் என்னோடய பேலன்ஸ்லேருந்து போகும். ஸோ அந்த மாதிரி மட்டும் வரும். பட் நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கேஷ் போனஸில் தான் போகும். என்ன அமௌண்ட் பத்தலையோ அது மட்டும்தான் அக்கௌண்ட்லேருந்து போகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வர போனஸை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி கான்டெஸ்ட் சேர்ந்து வின் பண்ணி கேஷாக மாற்றிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வரும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளாடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.